சூர்யா ரசிகர்கள் கங்குவா படத்துக்கு பிறகு ரொம்ப ஆர்வமா அந்த படத்துக்காக தான் கிட்டத்தட்ட 1 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ். அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த படம் கொண்டாடுவார்கள் அப்படின்றதுல மாற்று கருத்து எனக்கு இல்ல. ஏன்னா, அந்த படம் எடுத்தது, அதே மாரி இந்த படத்துடைய கதையே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதையா இருக்கும். ஓ! ஓகே. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதையா இருக்கும். அ இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னுவோம்ல. இப்போ வந்து அம்புலிமாமா கதைய நான் உங்களுக்கு சொன்னேன்னா, ஏன்யா குழந்தைக்கு சொல்றது. இத நானு நீங்களே ஏத்துக்கிற மாரி சொன்னா எப்படி இருக்கும்? ம், ம், "ஏய் ம். நான் ஏத்துக்கவே மாட்டேன்டா." "நீ ஏத்துக்க மாட்ட. இரு உட்காரு நான் போட்டு காட்டுறேன். இப்ப ஏத்துக்கிறியா பாருன்னா." "ஏய் ஆமாப்பான்னு நீங்க சொன்னா எவ்வளோ ஆச்சரியம் இருக்கும்." அம்புலி மாமான்றது ஒரு 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 கற்பனை கதை. ஆனா நான் ஏத்துப்பேன்றது எவ்வளோ பெரிய விஷயம் உங்கள. அதுதான் இந்த படம். ஓ! அதுதான் அந்த படம். இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி அவருடைய டெடிகேஷன் பத்தி சொல்லுங்க. எனக்கு கிட்டத்தட்ட 1 வருஷமா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எஸ். அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் பிரதர். ஒரு யூடியூபுக்கே நான் பெரிய இயக்குனர்லாம் இல்ல. யூடியூப் இயக்குனர் வச்சுக்கங்களேன் என்ன. நானே நடிச்சுட்டு நானே இயக்கும்போது அதுவே என்னால முடியல. அதுவே என்னால முடியல. ஏன்னா ஒரு ஷாட் வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றதுக்காக நான் டைரக்டரா பார்க்கணும். கை தூக்குனானா, கால் தூக்குனானா, நடந்தானா, ஃபேஸ் ரியாக்ஷன் குடுத்தானான்னு நான் பார்க்கணும். நானும் சீன்ல இருந்தேன்னா அத பார்க்க முடியாது. ம், கரெக்ட்டுங்களா? அப்ப ம். இங்க பக்கத்துல உட்கார வச்சு, "என்னய்யா நீ எங்க போன?" அப்படின்னு அவர் பேசும்போது நான் எங்கேயோ பார்க்கணும். அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. நான் மானிட்டர் போய் பார்க்கணும். திருப்பி ரீடேக் வந்து சொல்லணும். சிம்பிளா சொல்றது யூடியூப்க்கு. படத்துக்கு அத்தனை பேர வச்சுக்கிட்டு, அவரும் நடிச்சுக்கிட்டு, டைரக்ஷனும் பண்ணிக்கிட்டு, அவர் நெனச்சது மாரி வந்துதான்னு அவுட்புட் பார்க்கறது செக் பண்ணணும். ம். சாதாரண விஷயம் இல்ல.